try your call again later. I'm sorry, there's no answer. Please try your call again later. என்ன சொன்னியா? அங்கே உன் பேரன் வெளிநாட்டுக்கு போய் வேலை செஞ்சு லட்சக்கணக்கில் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். நீ இன்னும் அவனை நினச்சி மனசை குழப்பிக்கிட்டு அவனை பள்ளிக்கூடத்து பையன் மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்க. அவன் பாரின் வரைக்கும் போயிட்டான். நீ அவனுக்காக சேர்த்து வைக்கிறது கோளாறு சொல்றதெல்லாம் இருக்கட்டும். நீ எதை பற்றி யோசிக்காமல் நிம்மதியாக இருக்கணுமா இல்லையா? நீ இன்னும் அவனை பற்றியே நினச்சிக்கிட்டு என்னடா வந்தோடனே கிளம்பிட்ட? ஆமா சித்தப்பா, இந்த பிள்ளையில கூப்பிட தான் வந்தேன். ஊர்ல ஏகப்பட்ட சோழி கிடக்கு. பேர பிள்ளை நல்லா வளர்ந்துட்டான். ஏய் வண்டியில வேணா கொண்டு போய் விட்டுமாடா? இல்ல வேணாம் சித்தப்பா. இளங்கோ எப்படி இருக்காவ தாத்தா? நல்லா இருக்காவளா? எப்போ ஊருக்கு வராவ? உடம்புக்கு சீக்கிரம் ஒன்றும் இல்லை, வயசாக இல்லை. அதான் எதை பற்றியும் யோசிக்காம நிம்மதியாக இருந்தால் இன்னும் 5-6 வருஷம் இருப்பார். ஆனால் மனுஷன் எதையும் நினச்சி கவலைப்பட்டே இருக்காரு. அது மட்டும் என்னன்னு பார்த்து சரி பண்ணுங்க. மற்றபடி ட்ரீட்மெண்ட்லாம் ஒன்றும் தேவையில்லை. சரி மருமகனே, இளங்கோவுக்கு போனை போட்டு வர சொல்லுங்க. அவனை பார்த்தா சென்னையா பழையபடி தெம்பாயிருவாரு. என்ன மாமா, இந்த 8 வருஷத்துல எத்தனை தடவை கூப்பிட்டாச்சு. என் கல்யாணம், தாய் கல்யாணம், எதுக்குமே வரல அவன். இந்த வாட்டி வருவான், எனக்கு தெரியும். நீங்க அவன்கிட்ட சொல்லுங்க, இந்த மாதிரி விஷயம் இப்படி இருக்கு, தாத்தா முடியாம கிடக்காவ, உடனே கிளம்பி வாடான்னு சொல்லுங்க. கண்டிப்பா வருவான்.
செல்லமாக சீரழிச்சு வந்திருக்கவே என்னையா மறுபடியும் வந்துக்கலாம் உன் மக நடுவிட்ட குறைச்சிக்கிய என்ன ஊமையா இருக்கிய வீட்டுக்குள்ள விட்டு போய் விருந்து வைக்க போறீங்களா அப்படி முதல்ல அடிச்சு 10 மணிக்கு அந்த நாய நீங்க 10 மணிக்கு நான் 10 மணிக்கு என்ன அண்ணனா வேண்டாம் யாரு உனக்கு நொன்ன ஓடுகால சிரிக்கி ஒட்டிச்சு கை நீட்டி அடிக்க நீ ஆம்பளை சிரிக்கி புள்ள இங்க போய் சாவு அவன் என்னத்துக்குல சாவனா ஊர்ல கல்யாணம் தானே பண்றேன் ஏமாத்துக்கிற பையன் உசுரோட அலையில அவன் என்னத்துக்குல சாவனா என்னைய விவரமா பேசுறீங்க அன்னைக்கு உங்க சொல்ல கேட்காம அந்த பையன் எடுத்து ஓடுனா மானம் போச்சு மரியாதை வச்சு விட்டு முடை கிடந்தீங்கல்ல இன்னைக்கு அவன் கூட வாழ மாட்டேன்னு வந்திருக்கா இப்படி மாறி மாறி நம்மளை கேவப்படுத்திட்டே இருக்கா அவளை போய் சப்போர்ட் பண்றீங்க ஊர் போய் சிரிக்க மாட்டான் ஊர்ல ஆயிரம் சொல்லுவான் அதுக்கு அவளா வாழ முடியுமால உன் உடம்புறதா இல்ல கொஞ்சம் கூட ஒட்டு இல்லாத மாதிரி பேசுற அதெல்லாம் இல்ல இன்னும் ஒரு நிமிஷம் அவன் வீட்டுல இருக்கக்கூடாது போச்சுருங்க அவளை அவன் எங்கேயும் போக மாட்டா இது ஏன் புள்ள ஏன் ரத்தம் என் உடம்புல உசுறு இருக்க வரைக்கும் என் புள்ள இங்கதான் இருப்பா கருவா தேவாட கருவா தேவா வாங்கண்ணல் நான் கண்ணீர கருவா தேவா வானலமா சொன்னா கொளநெருப்பா போவும் வாங்கதைய ஒரு கருமாயம் கருவா தேவா பொட்ட புள்ள பழுதா போச்சு கருவா தேவா பெத்த புள்ள பகையா போச்சு விதிதானே யார் வெல்வா சொந்தமெல்லாம் சமையா போச்சு கருவா தேவா அண்ணன் தம்பி பகையானா மக எங்க போவா கருவா தேவா அட கருவா தேவா உன் கண்ணெல்லாம் கண்ணீர கருவா தேவா உன் நலமா சொன்னா குணநெருப்பா போவும் உன் கதைய ஒரு கருமாயம் கருவா தேவா முள்ளு மேல ஒரு சொந்தமோ எந்த பக்கம் எது கிழியுமோ மானம் காக்க ஒரு கோபம் காட்ட இந்த வாழ்க்கையில் இடமில்ல வெட்டி ஒண்ணுதான் மிச்சமோ நீ காட்டும் பாசம் அது உச்சமோ வானம் பார்த்து இந்த பூமி பொழந்திருக்கு மேகம் துளி இல்ல தேகம்தான் தேயும் செருப்பெல்லாம் தேயும் நீ காட்டும் பேரன்பு தேயாதையா நிலங்கூட தீரும் கடல் கூட தீரும் நீ பெத்த கடன் மட்டும் தீராதையா ஒரு பசுவின் தியாகம்தான் உசுரா ஒழுகுது பாலாக ஒரு மனுஷனின் தியாகம்தான் ஒவ்வொரு குடும்பம் ஆளாக கருவா தேவா அட கருவா தேவா வாங்கண்ணல் தான் கண்ணீர கருவா தேவா வானலமா சொன்னா குணநெருப்பா போவும் உன் கதையே ஒரு கருமாயம் கருவா தேவா
சொத்து இருந்தாலும் தொல்லையே, அதிகத்து விழுந்தாலும் தொல்லையே, பாசமுள்ள ஒரு பாவி மனசு அது படுத்தா தூங்காது. பாரம் இறங்கும் ஒரு வயசுல புது பாரம் ஏறுவது நியாயமா? பாவம் வாழ மரம் ஐயோ ஏழ மரம் இடிய தாங்காது. நரை கொண்ட கேசம் திரை கொண்ட தேகம் திடமானவோ நெஞ்சு நரைக்காதையா. வரவெல்லாம் மாறும் வரவெல்லாம் தீரும் உசுரானவோ பாசம் எடுக்காதையா. ஒரு கிழவனின் கண்ணீரோ தரையில் ஓடுது நதியாக, நதியோடிய தடமெல்லாம் குடும்பம் வளருது பயிராக. கருவா தேவா அட கருவா தேவா, உன் கண்ணெல்லாம் கண்ணீரா கருவா தேவா. உனலமா சொன்னா கொளநெருப்பா போவும், உன் கதையே ஒரு கருமாயம் கருவா தேவா. ஏடுதா இதா இருக்க மதனி கொடுத்து விட்டாவ அண்ணனுக்கு. ஏப்பா சோறு இருக்கு வந்து சாப்பிடுவா. வேணாம் வேணாம், நான் வீட்டில் போய் சாப்பிடுறேன். வெயிலில் அவ்வளோ தூரம் அடைய போறியா? பேசாம வந்து சாப்பிடு. வேணாம் விடுங்கய்யா. ஏன் உன் வீட்டு சோறு தான்ப்பா, உன் பஞ்சாயத்து தான் கொடுத்து விட்டுருக்கா. இந்த குழுவை பை விலைக்கு சோறு கொண்டு வந்து நான் திங்கவா? நாய் கொண்டு போய் போடுங்க. கொஞ்சமாச்சும் மனசு திரும்ப இருந்தா இப்படி பேசுவானா? நாய் விழுந்தாப்புல விழுதான். என்னைக்கு தான் நல்ல புத்தி வரப்போதோ. அவன் கிடக்காம விடு, இந்த தூக்கு சட்டி எடுத்து வை, என்ன வச்சிருக்கான்னு பாப்போம். தாத்தா, ஏன் மாமா எங்களை எப்பவுமே வஞ்சிக்கிட்டே இருக்கு? அது உங்க அப்பா மேல உள்ள கோபம். நாங்க தான் எங்க அப்பா விட்டு வந்துட்டோம்ல, அப்புறம் ஏன் எங்களை வையுது? உங்க அம்மா உங்க அப்பனை விட்டுட்டு இங்க வந்திருக்கால, நாளை பின்ன சொத்துல பங்கு கேட்பாங்கன்னு உங்க மாமனுக்கு பயம். அப்படின்னா அம்மாவுக்கு சொத்துல பங்கு இருக்கா தாத்தா? இருந்து என்னடா செய்ய, ஊர் பைய கொடுக்க விடுவானா? ஏன்? பொம்பளை பிள்ளைல அதான். தாத்தா, உங்களுக்கும் மாமாவுக்கும் சண்டை வந்துச்சுன்னா யார் ஜெயிப்பா? தாத்தாவுக்கு வயசு ஆயிடுச்சுல, மாமன் தான் ஜெயிப்பான். நான் வேணா சீக்கிரமா பெரிய ஆள் ஆகி மாமாவை அடிச்சு ஜெயிச்சிடவா? ஏல அப்படிலாம் ஜெயிக்கூடாதுடா. நீ நல்லபடியா படிச்சு முடிச்சு பெரிய உத்தியோகத்துக்கு போய் தங்கச்சி அம்மாவைய நல்லபடியா பாத்துக்கிட்டனா மாமன் தன்னால தோத்துருவான். அப்படிதான் ஜெயிக்கணும். ம்? நீ பாட்டு கொண்டு போற? ஏன்? எதுக்கு? அது நான் பார்த்து வச்ச பழம். குடு. அதுக்கு? அதான் சொல்லுதம்ல நான் பார்த்து வச்சதுன்னு. குடு. இதுல நான் உன் பேரை எழுதி வச்சிருக்கு. என் பழங்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏறி பறிச்சேன். வேணுமா? இந்தா. வா வா வா. வாங்கிட்டு தான் பெருசா மாம்பழம் இருக்குன்னு பீத்தாத. எங்க வீட்ல பெரிய பலாப்பழம் இருக்கு, நான் அதை போய் திம்பேனே. அந்த பலாப்பழம் எங்க வீட்லயும் தான் இருக்கு. எங்க வீட்ல கலர் கலரா சாப்பீஸ் இருக்கு தெரியுமா? அது எங்க வீட்லயும் தான் இருக்கு. எங்க வீட்ல 5 கோழி நிக்கி, உங்க வீட்ல நிக்கா? எங்க வீட்ல 10 கோழி நிக்கி. எங்க வீட்ல எனக்கு எங்க அப்பா இருக்கு, உங்க வீட்ல உங்க அப்பா இருக்காளே? தோத்துட்டியா தோத்துட்டியா? இப்ப என்ன செய்வ? வவ வவ.
சொல்லுதியே? ஐயோ எப்போ? ராத்திரிக்கு எதுவும் மேலுக்கு சரியில்லை, நெஞ்சு வலிக்கிட்டு இருக்காரு. ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க. விடிய காலில் சீனம் போயிருச்சான். யாத்தே ச்சே, நல்ல மனுஷன். இப்படியா சாவு வரணும் அவருக்கு? அதான் அத்தா, இந்த நாள் கூட ரேஷன் கடையில பார்த்தனே, மணியா பேசிக்கிட்டு இருந்தாரு. என்ன செய்ய சொல்லு, அவன் நேரம் அப்படி இருந்திருக்கு. 2 பொட்டை பிள்ளை வச்சுட்டு தான் என்ன செய்ய போறாளோ. ஆம்பளை பைய கூட இன்னும் தலையெடுக்கல. பெரிய சங்கடம் தான் போ. சரி, நான் துடிக்க போறேன், நீ வாரியா அப்படி? இந்த இதெல்லாம் ஒதுங்க வச்சுட்டு நானும் மதனே வாரோம். பரவ தூக்க வரைக்கும் நிக்கணும்ல. என்ன மதனே? மா என்னாச்சு? டேய், உங்க சமையாவதியார் செத்து போயிட்டாராம்டா. டேய், இந்த பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் இல்லைன்னா போதும், 1 நிமிஷம் வீட்டுல தங்காது. ஏ அல்லி, நம்ம செம்மையாவத்தியாரு செத்து போயிட்டாராண்டா. அதான் காலையிலே தெரியுமே. அன்னைக்கு அந்த அம்தாப்புல எனக்கு அப்பா இருக்கான்னு சொல்லி சிரிச்சால, இன்னைக்கு அவ என்ன பண்ணுதான்னு போய் பாப்போமா? வாரியா? எப்ப பாரு போற வர ஜீவனை தானே வாங்குறியா? கூப்பிட கூப்பிட நீ பாட்டு போயிட்டே இருக்க. இந்தா இனிமேல் நான் உன்கிட்ட வெக்கனை காட்ட மாட்டேன், சண்டை போட மாட்டேன். என்ன உனக்கு இன்னும் வேணும்னா சொல்லு, எப்பனாவும் பறிச்சு தரேன். உன் பழம் எனக்கு ஒன்றும் வேண்டாம். இந்தா வாங்கிக்கோ. வேண்டாம் அண்ணாட்டி போ. எனக்கு என்ன பாவனை வந்து கொடுத்தா பெரிய இவ மாதிரி பண்ற. நானே தின்னுட்டு போறேன். வா வா வா. என்ன இன்னும் அளந்து முடியலையா? காலையில இருந்து என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஏப்பா, நீ வந்தோன கணக்காத, அளந்துட்டு தானே இருக்கு. ஆமா, நீ அளந்து முடிக்கிறதுக்குள்ள விடிஞ்சிரும். தொடர்ந்து இவன் வரும்போது தீ பிடிச்ச கணக்காதான் வருவான். வீட்டுல இது ஒண்ணுதான் வேலையாக்கும். இன்னும் சோறு வடிக்கணும், குழம்பு வைக்கணும், பாத்திரம் மண்டம் கழுவணும், காணா குறைக்கு இந்த நெல்லை வச்சு வர கொட்டணும். நாங்க என்ன சும்மா குத்த வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கோம்? எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தானே இருக்கோம். எதுக்குதான் இந்த வரது வாரியலும்? ஏட்டிய நண்டு, ஒரு செம்பு காப்பி தண்ணி போட்டு வரதுக்கு இப்படி நேரம் மாட்டி உனக்கு? ஏன் இப்படி பறக்க? வேணும்னா நீ போய் போட வேண்டியதானே. சும்மா கொண்டானா காப்பி குடிக்கணுமா? இந்தா உன் கொலையில ஊத்து. லேசா இனிப்புக்காங்கல, இத்தனை சீனி கொண்டா. யாத்தே உனக்கு எப்படி போட்டாலும் காங்கத்தா. சமையாவத்தியா சம்பாத்தி எல்லாம் உனக்கு சீனி வாங்கி இப்படியே போயிருப்போ. உன் புருஷன் விட்டு முதலாடி வம்பா போச்சு. ஆமா, நீயே எல்லாத்தையும் தின்னுட்டா என் புருஷன் வீட்டுக்கு என்னத்த கொண்டுட்டு போவ? கொண்டுட்டு போவ. குடுத்து வச்சிருக்கியாக்கும் சீர்வரிசைக்கு. உங்க 2 பேருக்கு ஒரு சோழி இல்லையா?
எப்ப பார்த்தாலும் ஏசலிட்டு. அமுதா, உங்கள்ட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் ஏத்து பேசக்கூடாதுன்னு. நீங்க உங்க ஜோலியை பாருங்க. அவங்க 2 பேரும் அப்படிதான் விளையாட்டுக்கு பேசுவாங்க. என்ன விளையாட்டு? சமஞ்ச குமரிக்கு ஒரு ஓர்மை வேண்டாமா? இப்படித்தான் பதிலுக்கு பதில் பேசுவாளா? ஆமா, நீ என்னைய மட்டும் சொல்லு. நான் தானே உங்க 2 பேத்துக்கு கிழிச்சா வச்சிருக்கி. உன் மாமன்ட்ட வசம் வாங்கி கொடுத்துடல. இப்போ உனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சா? எனக்குன்னு பேச எந்த நாதி இருக்கு? நான் என்ன புருஷனை கட்டிட்டு உட்காந்துருக்கேன்? நிலத்தை பாரு கழுதைக்கு. அவங்க ஐயா எங்கன்னு வந்துட்டா. இவ வாயை தைக்கிறதுக்கு ஒரு பையன் ஆம்பிட மாட்டாங்க. கோமதி நாயகம் நல்லா படிக்கணும்பா. சரிங்க சார். ஹரிகரசன் இந்தப்பா. தம்பி இளங்கோவன், மார்க் ஷீட் வந்திருக்கு. நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிருக்க. Thank you, sir. ஆல் தி பெஸ்ட் பா. 86, 89, 91, 88, 83, 82, 87. எத்தனை மார்க்கியா வாங்கியிருக்கான்? நல்ல மார்க் தான். எத்தனாவது ரேங்கு? பாலிடெக்னிக்ல ரேங்க் எல்லாம் கிடையாதுமா. இதுனா பள்ளிக்கூடமா? அது சரிப்பா. உனக்கு மேல எத்தனை பேர் அதிகமா மார்க் வாங்கணும்னு உனக்கு தெரியாதா? அது வந்து 4 பேர். கொஞ்சம் முயற்சி பண்ணா அந்த 4 பேரையும் முந்திரலாம்ப்பா. அவங்களாம் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவங்க. அதனால என்னப்பா, அவனா வானத்துல இருந்தா வந்து குதிச்சான். கொஞ்சம் கருத்தா இருந்தா முந்திரலாம். நீ ஒரு நாள் வீட்டில் புஸ்தகத்தை படிச்சு நான் காங்கலையே. வந்த உடனே மட்டையை தூக்கிட்டு ஓடுத. என்ன யாரும் கிரிக்கெட்டு. நீ கொஞ்சம் விளையாட்டை குறைக்கணும்பா. உங்கள் மாமா என்ன செய்தான்னு பார்த்துட்டு தானே இருக்க. அவன் கண்ணு முன்னால நல்ல நம்மளுக்கு வந்து காட்டணும். ஏதோ நான் கடன் உடனே வாங்கி படிக்க தான் வைக்க முடியும். அதுக்கு மேலே உங்கள் கையில் தான் இருக்குது, பார்த்துக்கோ. பையன் நல்ல பையன் தான். விழுந்து சாமி கும்பிட்டு எல்லாம் கோட்டா ஒன்றும் கவலைப்படாத. நம்ம டீம் ஜெயிச்சிரும்ல. போயோ டீம் ஜெயிச்சா என்ன தோத்தா என்ன? இந்த போய் அவுட் ஆக மாட்டேங்கான். 16 ஓவர் ஃபீல்டிங் இருக்கு. நான் எப்ப பேட்டிங் பண்ண? பையன் எடுத்தானா கதைய? உன்னை மாதிரி 4 பேர் வேணும்ல. ஊர் உருப்பிட்டுறோம். இளங்கோ, இதான் உனக்கு லாஸ்ட் ஓவர். கேப்டன், இந்த ஓவரோட இந்த போய் டிக்ளேர் பார்த்துக்கோ. ரெண்டு பந்த குடு. ஏல நண்டு கிண்டுனா வாய் கிழிச்சிருவேன். ஆளும் மண்டையும் பாரு. உன் வரைக்கும் நீ என்ன கொமிக்கியோ? உன்கிட்ட வாய் கொடுத்தா உடம்பு பின்னா போயிரும். தெரியாம சொல்லிட்டு மந்த குடு. பந்தெல்லாம் கொடுக்க முடியாது. போல இப்படிதான் போற வர ஆள் மேல அடிப்பீலோ? நானும் அடிச்சேன். அதை அடிச்சுட்டு போய் காலு. அப்ப நீ என்ன அடிச்சவன வந்து வாங்கிட சொல்லு. அப்பா சாமி, இவாட்ட வாய் கொடுக்க முடியாது. நீயே வந்து வாங்குவா. எதுக்கு வம் பண்ணிட்டு இருக்க? பந்து கொடுக்க மாட்டியா? ஆள் மேல அடிச்சா அப்படிதான் பண்ணுவோம். வேணும்லாம் அடிக்கல, தெரியாம பட்டுருச்சு. குடு. ஓஹோ, அப்ப வேணும் வேற அடிப்பியோ? நீங்க பிங்காடெல்லாம் பந்து போட்டு விளையாடிட்டு என் தண்ணியெல்லாம் அழுக்கா போச்சு. அதை யார் அடிச்சு கொடுப்பா? ஏய், வம்பு பண்ணாத. பந்து கொடுத்து விடு. அப்ப நீ வந்து என் குடத்தை அடிச்சு கொடு. யாரா இருந்தாலும் சரி, தண்ணி அடிச்சு கொடுத்துட்டு பந்தை வாங்கிட்டு போங்க. இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஓரமா போய் விளையாடணும். என்ன எடுத்துக்கோ போ. ஏப்ல, உனக்கு என்ன கோட்டியா? அவன் குடத்தை தள்ளி விட்டு போறான், நீ பல்ல காட்டிட்டு நிக்க. மாரியம்மா சுப்புலட்சுமி. ஏமா என்னம்மா சுப்புலட்சுமி கழுத்து போட்டிருக்க? ஐயோ, மறந்தாப்புல போட்டுட்டேன். கொண்டாங்க மாத்தி போடுறேன். மறந்தாப்புல போட்டியா? என்ன விளையாடுதியா? உன் பேர் என்னமா? சுப்புலட்சுமி. அப்ப மாரியம்மா யாரு? நகை அடகு வச்சவ. அப்ப அவ வராம நீ எதுக்கு நகையை திருப்ப வந்த? நான் தான் நகை அடகு வைக்க சொன்னேன். என்னம்மா கதை விடுத? போமா போய் அவங்கள வர சொல்லுமா. சார், நகையை வைக்க சொன்னது நானு. நகைக்காரி வந்து கேட்க நீங்க தர மாட்டீங்க. நான் அவள மாதிரி கையெழுத்து போட்டுருவேன். கையெழுத்து? ஏமா என்ன பார்த்தா என்ன கேட பயமாய் தெரியுதா? போமா போய் மாரியம்மா வர சொல்லுமா. போ.
இன்னைக்கு நான் பஞ்சாயத்து வாரஞ்சரியா என்ன வீட்லயே கொடுத்துருந்தா நானே கெட்டுப்போம்ல. ஏஆர்சியில் உளுந்து போட்டிருந்தேன், அவன் பணம் கொடுத்தான், அப்படியே வந்தாச்சு. என்ன விலைக்கு போகுது? 25-30 போலியை பொறுத்து போகுது. அடி நல்ல விலைக்குல போகுது. என்னத்த நல்ல வேலை, ஒன்றும் மிச்சம் இல்லை. மருந்துக்கு வரைக்குமே காங்க மாட்டேங்குது. என்ன செய்ய, சம்சாரிய பழப்பு அப்படித்தானே இருக்கு. தாரோ என்னடா என்கிட்ட கொடுக்க? பாத்திரா பழக்க தோசையில் கை வந்துருச்சு. பெத்த பிள்ளைக்கு செய்யறதை விட ஒளிஞ்சு ஒளிஞ்சு செய்ய வேண்டியிருக்கு. இது மட்டும் கொம்பையாவுக்கு தெரிஞ்சது ஆட்டமா ஆடி போடுவான். மாமக்காரனை கூப்பிடுங்க, திருநீர் பூசி போட்டோம். கும்பன் எங்க இல்லையா இருக்கான்? ஏ கொம்பையா, ஏப்பா ஏய். என்ன என்னப்பா என்னங்க வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்கு, என்னன்னு பார்க்காம வீட்டுக்குள்ளே இருக்க? எவ வீட்டுல இலை விழுந்து எனக்கு இல்லையா? என்னப்பா இப்படி பேசுத? உன் குடும்பத்துல முத பொண்ணடி வாரிசு சமைஞ்சு உட்கார்ந்து இருக்கு, செய்யற முறையை செஞ்சு விட்டு போ. ஏன் குடும்பமா? எந்த காட்டு வேலைக்கு நான் ஏன் முறை செய்யணும்? அப்படி எல்லாம் பேசாதப்பா, தாய்மாமன் தான் முறை செய்யணும். வா வந்து திருநீர் பூசி விட்டு போ. என்ன இருந்தாலும் அவ உடப்பிறந்தால. யாரைய உடப்பிறந்தவ? இவளா? இந்த சிரிக்கி பிள்ளைங்க நல்லா இருந்தா நாசமா போனா இறக்குனா அனாத பைய பிள்ளைகளா. நல்ல நாள் எதுவும் அழக்கூடாதா? அவன் கிடந்தா கிடக்கான், அவன் மட்டும்தான் மாமனா? நாங்களா இல்லையா? என்னாச்சு? என்ன மச்சான் சாப்பிடலையா? இல்ல இல்ல கொஞ்சம் நேரமாவும், நீங்க சாப்பிடுங்க. எப்ப பார்த்தாலும் சோறு சோறுன்னு தின்னி போய். ஏப்பா இந்த டீயை குடிச்சிட்டு பாரு, ஆறுதுல. தானே மாப்பிள உங்ககிட்ட ஒண்ணு கேட்க சொன்னாப்ல. இங்க புளியங்குடியில ஒரு மளிகை கடை பாத்திருக்காப்லையா, ஆட்டோ ஒரு 80,000 ரூபாய்க்கு போகுமா, மிச்சம் கண்டு காணதுக்கு ஒரு 30,000 ரூபாய் கொடுப்பியா, ஒரு 5-6 மாசத்துல திருப்பி கொடுத்துறாப்லையா. எப்படி இதுக்கு முன்னாடி வாங்கினா திருப்பி கொடுத்தாரு அந்த மாதிரியா? ஏப்பா கணக்காதப்பா, அவர் காது இதுல விழுந்துற போகுது. ஆமா ஆமா கேட்டுட்டு ரோசங்க சார் வந்துட போகுது. என்னப்பா இது, தொழில் சரியில்லைன்னா என்ன பண்ண முடியும்? ஊர்ல லட்சம் பேர் தொழில் பார்க்க வியாபாரம் பண்ணதான், இவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் ஆட்டோ ஓடாது, வியாபாரம் ஓடாது, நட்டத்துல போயிடும். எத்தனை இடத்துல சேர்த்து விட்டேன், எந்த வேலையாச்சும் ஒழுங்கா பாத்துருப்பானா? விளங்காத பையன். என்னடா செய்யுது, பொட்டப்பிள்ளைய கட்டி கொடுத்துருக்கோம், எல்லாத்தையும் நம்ம தான் பார்த்தாகணும். இந்த ஒரு மட்டும் கொடுத்து விடு, நல்லா இருந்துட்டு போட்டும். வேற என்ன செய்ய, கொடுத்துலகதான் வந்துருக்கு, எல்லாம் என் நேரம். அதெல்லாம் இல்லப்பா, இனிமேல் ஒழுங்கா இருப்பாப்ல, நீ வேணா பாரு. எத்தையோ அத குடல்கறி ஆயிடுச்சுல, சீக்கிரம் எடுத்துவாங்க, சாப்பிட்டு முடிக்க வரேன். இறக்குங்க. யாருமா சீக்கிரம் யாரு வழியிலே நிக்காட்டி என்ன, உள்ளதான் இடம் கிடக்குள்ள, போய் உட்காருங்க. ஏமா ஒண்ணு ஏறி உள்ள வா, இல்லைன்னா பேசிட்டு அடுத்த பஸ்ல வா. இப்படியே நின்னுக்கிட்டு இருந்தா எப்படியே ஊர் வச்சிட வேண்டாமா? என்ன ஏமா ஓமாங்க, நான் என்ன பொட்டட்டி நினைச்சுக்கிட்டியோ? தெரியாம சொல்லிட்டேன் தாயி, மன்னிச்சுக்கோ. டிக்கெட் கூட எடுக்க வேண்டாம், ஏறி உள்ள வா. என்னது டிக்கெட் எடுக்க வேணாமா? ஓசியில வரதுக்கு நான் என்ன பிச்சைக்காரியால? இந்தா. வேற யாருப்பா டிக்கெட்டு?
அண்ணாச்சி டிக்கெட் வாங்கிட்டீங்களா? என்ன எந்தி ஏன் எதுக்கு? பொம்பளையார் சீட்ல உட்காந்துருக்க எந்தி. ஆமா கண்டக்டர்கிட்ட முடிஞ்சு இப்ப என்கிட்ட வா. சும்மா இருக்க மாட்டியா நீ? சொல்லுதம்ல எந்தி. இல்லனா இது எடு, நான் உட்காரணும். அது கீழே வைக்க கூடாதுல, உடஞ்சிரும். சரி அப்ப மடியில வச்சுக்கோ. அது வெயிட் கூட சமக்கலாம் முடியாது. பரவாயில்ல நான் வச்சுக்கிடுவேன், எடு. ஆம்பளை பையன் என்னால சமக்க முடியலங்க, நீ சமைப்பாங்க. பேசாம போயிரு, எரிச்சல கலப்பாத. ஏன் ஆம்பளையால சமைக்க முடியலன்னா எங்களால சமைக்க முடியாதா? இதோட பெரிய வீட்டெல்லாம் நாங்க சமைப்போம் தெரியுமா? ஏய் வயசுக்கு தகுந்த மாதிரியா பேசுத? பொட்டப்புல ஒழுங்கா பத்தனாப்புல இருக்க வேண்டாமா? கொத்தனாப்புல இருந்தா என்ன ஆக போகுது? நீ என்ன கல்யாணமா கட்ட போற? எனக்கு என்ன, நீ சொன்னா ஒரு சொல்ல கேட்க மாட்ட. நல்லா செம. யாருது லக்கேஜ் எடுக்க வேண்டாமா? நீ வாட்டுக்கு மெதுவா அறுத்துட்டு போயிருவியா? ஓனர் என்ன திட்டுவான்ல. 1 2 3 4 யாரோ ஒருத்தர் டிக்கெட் எடுக்கல. யாருப்பா? ஏய் கொண்டாத, சொன்னா ஒரு சொல்ல கேட்கதில்ல. எப்ப பாரு இடிசனி தானே பண்ணிக்க. இல்ல இல்ல எனக்கு ஒண்ணும் வலிக்கல, நானே வச்சுக்கிறேன். ஏய் இங்க கொண்டாத. உனக்கு வலிச்சானா வலிக்காட்டி எனக்கு என்ன? மோட்டர் கீழே கீழே விழுந்துச்சுன்னா வம்பா போயிடும். தாத்தா ஏன் தோலை உரிச்சிடும். கண்ணோ உரியவன் சொல்லாம உறங்கிடுமா? ஒத்த மழை தூரல் முத்தம் தரும் போதும் கொடிகளின் கும்மாளம் குறைஞ்சிடுமா? உறவெல்லாம் வெறுத்தாலும் ஊரெல்லாம் பகைச்சாலும் உன் கூட வாழ்வே சுந்தரா. இன்பத்தில் புரண்டாலும் துன்பத்தில் மிரண்டாலும் சரிபாதி நீதான்
மெய்ப்பொருளும் தருவாய் போற்றி போகமும் திருவுருவும் புணர்ப்பாய் போற்றி நந்தா விலைக்கே நாயகி போற்றி செந்தாமரைத்தால் தந்தாய் போற்றி ஆரியம் அந்தமும் அருளாய் போற்றி அந்தமில் இன்பம் அருள்வாய் போற்றி தாயே நின்னருள் தந்தாய் போற்றி நின் திருவடி தொழுதனம் போற்றி முருகலட்சுமி, சரண்யா, மகேஸ்வரி, இளங்கோ. பயங்கரமான ஆள்டே நீ, சத்தமே இல்லாம ஜோலியை முடிச்சிட்டிய. ஏலே, ஏன் கூட சுத்திட்டு இருந்த? எனக்கே தெரியாம எப்படி கரெக்ட் பண்ண? பகல்ல தாயா நம்ம கூட இருக்கோம், ராத்திரி யாரு கூட இருக்காங்களோ. ஏல சும்மா இருக்க மாட்டியா நீ? அவன் காரியத்துல அவன் கரெக்டா தான் இருக்கான், நாம தான் பைத்தியக்கார பையலா இருக்கோம். ஏன் நான் தான் சொல்லுதம்ல எனக்கு எதுவும் தெரியாதுன்னு. அவ எதுக்கு எழுதி கொடுத்தாலும் எனக்கு என்ன தெரியும்? ஏ வென்று, அவ பொஞ்சாதி மாதிரி தட்டுல பேர் எழுதி கொடுத்துட்டு போறா, நீ எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. இல்ல சொல்லிட்டு இருக்க மறுபடியும். பாரியா, இப்பதான் நல்லனா அதுக்குள்ள வந்து நிக்க, ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிடுவீங்களோ? வர வர நல்ல கொளுத்து போய் தெரியுது. நீ எவ்வளவாக இருந்தா கோயில வச்சு பேர் எழுதி கொடுத்துருப்ப. யாராவது பாப்பாங்கன்னு பயமே இல்லையா உனக்கு? ஏய் நண்டு, ஏய் இங்க பாரு, இதெல்லாம் சரியில்லைண்ணா. எது சரியில்லை? நேத்து நீ எதுக்கு அப்படி எழுதி கொடுத்த? அது ஏன் தட்டு, நான் என்ன வேணாலும் எழுதி கொடுப்பேன். என் பேர் எதுக்கு எழுதி கொடுத்த? எனக்கு பிடிச்சது எழுதி கொடுத்தேன். ஏய் இதெல்லாம் நல்லா இல்ல பாத்துக்க. நீ பாட்டுக்கு சின்ன பிள்ளைத்தனமா விளையாட்ட ஏதாவது செய்ய போய் பிறகு பிரச்சனை வேற மாதிரி ஆயிரும். யார் விளையாட்டுக்கு எழுதி கொடுத்தா? நான் நெசமா தான் எழுதினேன். ஏய் நீ என்ன லூசா? இடி சண்டித்தனம் பண்ணிக்கிட்டு சொல்லத ஒழுங்கா கேளுண்ணே. நான் சொல்லத நீ கேளு. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் உன்னைய லவ் பண்ணுதேன், அதான் உன் பேர் எழுதி கொடுத்தேன். சரியா? இங்க பாரு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. எனக்கு லவ் பண்றதுக்குலாம் நேரம் இல்ல, நிறைய வேலை கிடக்கு. நீ பாட்டு பிரச்சனை எடுத்து விட்டுறாத. தொட்ட இன்பம் புத்திக்குள்ள போன கண்ணு மண்ணு எல்லாமே தெரியலையே. ஒட்ட பிள்ளைக்குள்ள 8 கோடி இன்பம் முன்ன பின்ன எப்போதும் காங்கலையே. எலும்பெல்லாம் தேனூர நரம்பெல்லாம் பூ பூக்க இளம்பொண்ணு ஏதோ செஞ்சிட்டா. உடம்பெல்லாம் கடுங்காய்ச்சல் உள்ளுக்குள் பனி மூட்டம் மகராசி மாயம் பண்ணிட்டா. ஒருவேளை தந்த இன்பம் மறுவேளை வருமா என்று ருசி கண்ட நெஞ்சு கேக்குது. தவறென்று கண்ட பின்னும் தடுமாறும் ஏழை உள்ளம் படிதாண்டத்தானே பாக்குது. ஏதோ ஆகி போச்சு இதயம் இத்து போச்சு, ஏனோ இந்த கூத்து நீ சொல்லுமா. நெஞ்சாம்பழத்துக்குள்ள கொஞ்சம் கூடு கட்டி குத்தி கொடையும் வண்டு நீ தானம்மா.
50,000 இருக்கா மாமா? எல்லாம் சரியா இருக்கியா? இப்ப எங்க இருக்கியா? சிங்கப்பூரா? முதல்ல இருந்தேன், இப்ப மலேசியா. வாங்க பெரியப்பா. நல்லா இருக்கா? நீ சௌரியமா இருக்கியா? சௌரியமா இருக்கேன். படிப்புலாம் எப்படி போகுது? மார்க் எப்படி? அதெல்லாம் ஒன்றும் குறவில்ல. 80 மேல தான் வாங்குதான். இந்த விளையாட்டு தான் குறைக்க மாட்டாங்க. மாட்டியத்துக்கு ஓடிட்டான். அதுவும் இருக்க வேண்டியதான். படிக்கிற நேரம் படிக்கணும், விளையாடுற நேரம் விளையாடணும். ஒரு 2 வருஷம் மட்டும் லோக்கல்ல வேலை பார்க்க சொல்லுங்க. சிங்கப்பூர் மலேசியால நிறைய வாய்ப்பு இருக்கு, அனுப்பி விட்டுருவோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷமையா. அவன் மட்டும் அப்படி நிமிந்துட்டா போதும். நமக்கு வேற என்ன ஒண்ணு சொல்லுங்க. ஒரு 2 லட்சம் இருந்தா போதும், ஏற்பாடு பண்ணிடலாம். ஏப்பா 2 லட்சம் ஆமா? அப்ப நான் கிளம்பட்டுமா? வாரம் மாமா, வாரம்யா. இதை கொண்டு போய் பீரோல வை. நாளைக்கு ஆசாரியை பார்க்க போனோம். ஆசாரி கிட்ட என்ன சொல்லி? சின்ன பிள்ளை வேறங்க தோட்ட சுத்திட்டு கிடக்கு. மூலத்துக்கு மாதிரி 4 இடம் போகிற சங்கடமா இருக்கும்ல, அதான் ஒரு சங்கிலி பண்ணலாம்னு இருக்கேன். சாயங்காலம் எங்கேயும் போயிடலப்பா, கடலுக்கு உப்பு வச்சு விட்றேன்னா. ஏயா என்னத்தை தேடுதிய? முடிஞ்சு வச்சிருந்தேன், எங்கன்னா விழுந்துருச்சு. ஆமா, உங்களுக்கு வேற சோலி இல்ல. எங்கனையாச்சும் ஆயத்துட்டு இங்கன வந்து தேடுவிய. வீட்டுலதான் வேற டப்பா இருக்குல்ல, சாயங்காலம் போய் எடுத்துக்கலாம்ல. அது வரைக்கும் பொடி போடாம இருக்க முடியுமா? இந்த பையன் எங்க போனா? ஏலங்கோ என்னதோ வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறியா? என்னையா இவ்வளவு தூரம் அலை சொல்லுதிய? சைக்கிள் இருக்குல்ல, போப்பா. ஒரு 8ல போயிட்டு வந்துரு போ. மேல் செல்ஃப்ல பவுடர் டப்பா பக்கத்துல இருக்கான், எடுத்துட்டு ஓடி வந்துரு. ரூபாயா 2 ரூபாயா 50,000ல வம்பா போச்சு. இதெல்லாம் இச்சினி வேலையா இருக்கு. இத்தனை வருஷம் ஆச்சு இந்த வீட்டுக்குள்ள ஒரு பொருள் காணா போனதில்ல. கிடந்த பொருள் கடந்த இடத்துல கிடக்கும். என்னையா பேசாம நிக்கிய? போய் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வாங்க. துணிமணி மத்த சாமான்லாம் வெச்ச இடத்துலயே இருக்கு, ரூபாய மட்டும் காணும் பாருங்க. நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுமியா. ஏற்கனவே பொம்பளை பிள்ளைக்கு செய்திரு, ஊர்ல இல்லாத வழக்கத்தை பண்ணுதுன்னு சொல்லிட்டு அத்தனை பேர் முதுகு பின்னால பேசிக்கிட்டு இருக்கான். இன்னும் தப்பா பேசுவாமியா? பேசினா பேசிட்டு போட்டா கடுது ஆனதாகட்டும். இந்த பையன் ரொம்ப இடைஞ்ச பண்ணுதான். இந்த பிள்ளைங்களை கண்ணில் காங்க விட மாட்டாங்க. என்ன செய்ய சொல்லு? அதான் சும்மா கொஞ்ச நாளைக்கு மாற்றி வைக்கலாம்னு. எல்லாம் சரியா தான் இருக்கு. நாளைக்கு லீவு. திங்கக்கிழமை ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்து பண்ணி விட்டுருவோம். வாங்க. ஏய் அப்படி செஞ்சீங்க? கேட்கல பதில் சொல்லுங்க. என்னாச்சு? நீங்க வீட்ல வந்து அதட்றிய? என்ன செஞ்சா மாமா? கேட்கல சொல்லுங்க. இருக்க வீடு வயக்கடலாம் சிரிக்கி மேல வைக்க போறான். இத்தனை நாளா கருமாயப்பட்டு உழைச்சு உருவாக்கி வச்சுட்டு இந்த சின்ன பையன் நான் உருவிட்டு நிக்கணுமா? இது பூர்வீக சொத்துல இல்ல, நான் உழைச்சு சம்பாதிச்சது. என் இஷ்டப்படி யாருக்குள்ள எழுதுவேன். நீ யாரும் அதை கேட்க? யாருக்கு கூட எழுதிப்பீங்களா? அப்ப எனக்கு பங்கு இல்லையா? நான் உங்களுக்கு பிறக்கலையா? எனக்கு பிறந்திருந்தா வீட்டுல இருந்து ரூபாய் கல்யாணம் இருப்பேல. யார் கலவடா? நானா? வீணா படிப்படாதீங்க. நீ எடுக்கலன்னு உன் புள்ள மேல சத்தியம் பண்ணல. நான் உசுரோட இருக்கல இத்தனை வேலை பண்றவன். எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என் பிள்ளைய பிச்சை எடுக்க விட்டாலும் விட்டுருல. உன்னை பிள்ளை நம்புறது? ஆமா, என் பிள்ளை தலைமையில தூக்கி வச்ச ஆள். அதான் இவனை கூட்டிட்டு போய் நம்மளை கேவலப்படுத்தி விட்டா.
இன்னைக்கு என் பேரை சொல்லி லட்சம் செலவு பண்ணி படிக்க வைக்கல, நாளைக்கு அவனு அதே வேலை தான் செய்வான். படிக்க வைக்கிறான், படிக்க நல்லா படிக்க உங்க பேரன் சுத்தி திரியலாம். சின்ன கலருக்கு சங்கிலி நகையும் பண்ணி போடுங்க, அவளும் எவ்வளவு எடுத்துட்டு ஓடுவா, அப்ப தெரியும் உங்களுக்கு. இந்த ஈன பேவலிக்காக தூர தள்ளுறீல்ல, நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம். எல்லாம் நீ இருக்க வைக்குதான். என்னைக்கு மண்டே போறீங்க அன்னைக்கு இருக்க சிரிக்க வெளிக்கு. என்ன தாத்தா? வர வர உன் போக்கே சரியில்லையப்பா. என்னாச்சு தாத்தா? விடிஞ்ச உடனே கிழக்க தான் ஓடுது. குளிக்க வைக்க கிணறு இங்க இருக்கு, வீடு மேற்கு. கிழக்கு என்ன சொல்லிடல உனக்கு? நம்ம பரமசிவம் மாமா இருக்கான்ல, முத்துக்குமார், 34 வயசுல தான் கல்யாணம் முடிச்சான். உங்க மாமா 32ல முடிச்சான். உனக்கு என்ன வயசாகுது? SLCக்கு 10/5 15, +2 2 வருஷம் 17, பாலிடெக்னிக் 3 வருஷம் 20 வயசு ஆகுது. இன்னும் காலம் கிடக்கா இல்லையாப்பா? உனக்குன்னு என்ன இருக்கு சொல்லு? குடியிருக்க ஒரு வீடாச்சும் இருக்கா? இன்னும் படிப்பே முடியல. அது முடிச்சு ஒரு வேலை சொல்லிக்கு போகணும். இளையவா ஒருத்தர் இருக்கா, அவளை கட்டி கொடுக்கணும். ஒரு லாப நட்டம் பார்க்கணும். ஒரு வீடு வாசல் கட்டணும். பிறகுதான் பொண்ணு கல்யாணத்தை பற்றி கொஞ்சம் யோசிக்கணும். சொல்லது விளங்குதாப்பா? இந்த ஊருக்கு நீங்கள் எப்படி வந்தீங்க ஞாபகம் இருக்கா உனக்கு? நான் இருக்கும்போதே உங்க மாமா உங்களை கண்ணில் காங்க விட மாட்டாங்க. எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்கோ, பிறகு உங்களை இந்த ஊர்லேயே இருக்க விட மாட்டான். என் உடம்புல தெம்பு இருக்க வைக்கும் உன்னை கை தூக்கி விட்டுலாம்னு பார்க்க. ஆனால் நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. உங்க ஆத்தா எந்த நேரத்தில் பிறந்தன்னு தெரியல, இன்னைக்கு வரைக்கும் அதை பாடுபட்டு இருக்கா. உன்னை வச்சுதான் அவளுக்கு ஒரு விடிவு காலம் வரும்னு நம்பிட்டு இருக்க. அதை சதைச்சிடாதையா, சதைச்சிடாத. மதினிக்கு காப்பி இருக்கா? எவ்வளவு என்ன பண்ணுத? வாயை மூடிட்டு சும்மா இருக்க மாட்டியா? பாரு வேடிக்கை. இல்லனாலும் பரவாயில்ல, போட்டு வச்சிரு, வரும்போது குடிச்சுக்கிட்டேன். முறைக்காம பாரு. வந்துரு. ஏய், எதுக்கு இப்படி பண்ண? ச்சே, உனக்கு அறிவே இல்ல. சும்மா இருக்குல்ல, இப்படி ஏதாவது பண்ணாதான் முடிவு தெரியும். இல்லைன்னா வருஷம் பூரா பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஏய் நில்லு. காப்பி கேட்டல்ல, வந்து குடிச்சிட்டு போ. சொல்லுதம்ல, வா வந்து குடிச்சிட்டு போ. அதான் அவங்களே கூப்பிடுதாங்கல்ல, வேற என்ன போக வேண்டியதானே? காப்பி அவளுக்கு மட்டும் தானே, எங்களுக்கெல்லாம் இல்லையா? சிரிக்கும்ல, வாயை மூடிட்டு போயிரு. இல்ல பொட்ட பொருள் கூட பார்க்க மாட்டேன். உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கல, இதுல எனக்கு ஆகாது, இந்த சோழி எல்லாம் வச்சுக்கிட்டாதுன்னு. ஒரு வாட்டி சொன்னா விளங்காத உனக்கு? அதுக்குள்ள ஆம்பளுக்கு அலையுதியா நீ? உனக்கு கடைசியா சொல்லுதேன், இதே மாதிரி இன்னொரு தடவை சேட்டை பண்ணிட்டு தெரிஞ்ச
ஏய் என்னடே இது அமுதாகிட்ட எதுக்கு அப்படி பேசுன நீ அவளை விரும்புதானே செஞ்ச வேற எதுக்கு அப்படி பேசுன ஆ? நமக்கு எதுக்கு பங்காளி லவ்? அதெல்லாம் காசு இருக்கிறவனுக்கு தான் சரி. நம்மள மாதிரி கஞ்சிக்கு செத்தவங்களாம் காதலிக்கு ஆசைப்படலாமா? தாத்தா சொன்னதுதான் சரி. இது கல்யாணம் பண்ணத வயசு இல்ல. முதல்ல குடும்பத்தை பார்க்கணும். அதான் இப்ப முக்கியம். அதுக்கு ஒரு வேலை வேணும். மத்ததெல்லாம் பழச்சு கிடந்தா பார்ப்போம். ஏன் இவ்வளோ நர்வஸாக இருக்கீங்க? இல்ல சார், லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ அட்டென்ட் பண்றேன். அதான். வாழ்க்கையில நீ என்ன ஆகணும்னு ஆசைப்படுற? உன்னோட ஆம்பிஷன் என்னப்பா? அது வந்து சார், ஒரு நல்ல வேலைக்கு போகணும், குடும்பத்தை காப்பாற்றணும். இது காமனா எல்லாருக்கும் உள்ளதானப்பா. இதை விட வாழ்க்கையில பெருசா எதுவும் சாதிக்கணும்னு தோணலையா? சார், நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி சார். எனக்கு எங்கள் அப்பா இல்லை, எங்கள் தாத்தா தான் எங்களை வளர்த்தாரு. நான் படித்து ஒரு நல்ல வேலைக்கு போனாதான் என் குடும்பத்தை என்னால் காப்பாற்ற முடியும். எங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இதுவே ஒரு பெரிய ஆம்பிஷன் சார். என்ன என்னப்பா? ஏலே, என்னடா ஆச்சு? என்னாச்சு? ஏய், ஏதாவது பிரச்சனையா? சொல்லுப்பா, ஏன் அழுவுத? எனக்கு வேலை கிடைச்சிருச்சு தாத்தா. எந்திர அழுவலாம் பேச்சியம்மா. கொட்டிக்காரப்பா பிள்ளைக்கு நல்ல வழி காட்டிட்டம்மா. ஆளப்பாரு, அவன் வேலை கிடைச்சா சந்தோஷப்படுவான். நீ அழுவுத? தாய் கூட்டு போய் சோத்த போடு போ. வாயா. அரும்பாடுபட்டு தாத்தா பேரனை படிக்க வச்சு நல்ல வேலையை வாங்கி கொடுத்துட்டீங்க. அப்படியே ஒரு பிள்ளைய பார்த்து கட்டி வச்சிட வேண்டியானே. அவனுக்கு என்ன அவசரம்? கடவுள் புண்ணியத்தில் வேலைக்கு போய் அவன் காலில் நின்றுட்டா போதும். வேற அமைச்சிட்டான், யாரை கட்டிட்டு போனா என்ன? நமக்கு என்ன சொல்லு. ஆமா வாங்க. என்னமாமா, எனக்கு போன் ஏதோ வந்துச்சா? ஆமா, உங்களுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒருத்தர் போன் பண்ணாரு. பேர் தான் என்னன்னு மறந்து போச்சு. மகேஷா? மகேஷ். மறுபடியும் கூப்பிடுவாப்ல. பிறகு எப்ப வேலைக்கு போனோம்? இன்னொரு செமஸ்டர் இருக்கு மாமா, அது முடிச்ச பிறகுதான். சரி. ஓ, இந்த பையலுக்கு தான் அந்த கம்பெனில வேலை அடிச்சிருக்கேன்னு. ஆமா. எடுத்தோன்னே 20,000 சம்பளம் கொடுப்பானாமே, அப்படியா? ஆமா, பெரிய மண்ணா சும்மாவா கொடுக்க மாட்டான். ஏடா, என்ன கிளம்பிட்ட? சாப்பிட்டு போ. ஏய், சித்தப்பா கூப்பிடாவல்ல, என்னன்னு கேக்கியா? இப்படிதான் கொஞ்ச நாளா கோட்டி பிடிச்ச மாதிரி அலைதான். ஒரு சங்கிலி முக்குத்தி கூட போட மாட்டேங்க. திடீர்னு வேதத்து பின்னாடி அலைதா. பூதங்கீத அடிச்சிருச்சோ என்னமோ. படிச்சது வேத பள்ளிக்கூடம்ல, அது கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். என்னமோ சொல்லுதியே போங்க. இப்படியே போனா வேதக்கார மாப்பிளைக்கு நான் எங்க போவேன்?
ஏய் என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு இப்ப தாலி எடுத்த மாதிரி இருக்க? எப்பவும் போல இருக்க வேண்டியதானே? நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன? அந்த துண்டு எடுத்து கொடு. ஏதோ கோவம் வந்துட்டேன், அதுக்கு நீ இப்படியா? லேசா பேசுனதுக்கு ஏதோ இலை விழுந்த மாதிரி இருக்க. சரி பலமா தான் வந்தேன். நீ மட்டும் எங்க வீட்டுல வந்து அப்படி பேசலாமா? ஏற்கனவே எங்க வீட்டுல 1008 பிரச்சனை, உனக்கு தெரியாதா? நான் தான் சொல்லுதம்ல எனக்கு இந்த லவ்லாம் ஆகாது விட்டுருன்னு. நீ தான் கேட்கவே மாட்டேன்ட்ட. இந்த மூஞ்சி அப்படி வைக்காத, மனுஷனுக்கு கோட்டி வருது. பேசாம இதெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா படி, கொஞ்ச நாள் எல்லாம் மறந்துடும். என்னது மறந்துருமா? இங்க பாரு, உனக்கு வேற ஏதோ பிரச்சனை, என்னை விட்டு ஓடுத. சரி போ, ஆனா என்னைய பிடிக்கலன்னு மட்டும் சொல்லாத, அது நல்லா இருக்காது. உன்னை பிடிக்கும்னு யார் சொன்னது? ஏதோ கூட படிச்ச போல சின்ன பிள்ளையில இருந்து தெரியுமேன்னு வந்து பேசிட்டு இருக்கேன். மத்தபடி எனக்கு உன் மேல லவ் எல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த கதை என்கிட்ட விடாத, கொன்றுவேன். என் கண்ணை பத்தி சொல்லு, என்ன பிடிக்கலன்னு. மறந்துருமா? 10 வயசுல இருந்து உள்ள பொத்தி பொத்தி வச்சிருக்க தெரியுமா? இதெல்லாம் எனக்கு என்ன புதுசா? நான் யார் மேலாம் ரொம்ப பிரிய வைக்கணும், அவங்க எல்லாரும் என்னை விட்டு போறாங்க. முதல்ல எங்க அப்பா, இப்ப நீயும் போற. போ. ஆனா உன்னை மறந்துட்டே இருப்பேன்னோ, இன்னொரு பையில கட்டிட்டு வாழ்வனும்னு நினைக்காத. வாழ்ந்தாலும் உன் கூட தான் வாழ்வேன், செத்தாலும் உன் நினைப்போட தான் சாவேன். என்ன மாதிரி யோசனை பலமா இருக்கு? அது இப்ப கல்யாணம் பண்ணி கொடுக்குற ஐடியா இல்ல, ஒரு 2 வருஷம் போட்டுமே. என்ன மாப்பிள, அப்ப எங்க வீட்டுல பொண்ணு இஷ்டம் இல்லையா? ஐயோ அப்படி இல்ல மச்சான், நம்ம வீட்டுல சம்பந்தம் பண்ணாம வேற யார் வீட்டுல சம்பந்தம் பண்ண போறேன். இந்த வருஷம் எப்படியாவது டீச்சரே நீங்க சீட் கிடைச்சிரும், அதுக்கப்புறம் பாப்போமே. என்ன மச்சான், நல்ல இடத்த வேண்டாம்ட்டேல. நொட்டின இடம், அந்த பையன் ஊர்ல வேன் ஓட்டிட்டு தெரியுதா? அவனுங்க தங்கச்சி கேக்கோ, இனிமேல் இந்த மாதிரி சொல்லலாம் வச்சுக்கிறாதிரும். உன் வாயில வசம்பதான் வச்சு தேய்க்கணும். எதுக்கு இப்படி படக்கு படக்குன்னு பேசுத? ஏதோ நல்ல காரியம் நடக்கட்டுமே செஞ்சிருப்பாவ. எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஏற்கனவே மூத்தவளை இப்படி பார்க்காம கொடுத்துதான் இன்னைக்கு வரைக்கும் ஒப்பேராம இருக்கா. இதை தயிர் எடுங்க. இளையவளுக்கு அது பார்த்து பிறகு செய்யலாம், முதல்ல படிப்பு முடிக்கட்டும். இன்னைக்கு எங்க வீட்ல என் கல்யாணத்தை பத்தி பேசினாங்க தெரியுமா? என்னது? எஸ்டேட்ல இருந்து வந்திருந்தாங்க. ஐயோ பெரு என்னாச்சு? பரவாயில்ல, நல்லா பயப்படுத. அப்ப என் மேல லவ் இருக்கு. ஆமா, ஒருவேளை உங்க அண்ணன் சரின்னு இருந்தா என்ன பண்ணிருப்ப? ஏதாச்சும் செய்வேன். ஏதாச்சும்னா? முடியாதுன்னு சொல்லி சண்டை போடுவேன். அவ்வளவு தெரியும் இருக்கா உனக்கு? அதெல்லாம் அப்ப தானா வரும். இப்ப இப்படிதான் சொல்லுவ, நாளைக்கு வீட்டுல பாக்க பையனை கல்யாணம் பண்ணிட்டு போயிருவேன். நாங்க தாடியை வளர்த்துட்டு தெருவில் அலையணும். தெரியாத பொட்ட பிள்ளைகளை பத்தி உனக்கு அம்பட்டும் தெரியுமா? பொட்ட பிள்ளைய பத்தி அப்படிலாம் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. முடியாது? நம்ம பண்ற காதல் உண்மைனா அந்த காதலே நம்ம சேர்த்து வைக்கும். யாரு சொன்னா? குஷி படத்துல ஜோதிகா சொல்லுச்சு. நல்லா வீட்டுல உட்காந்து தின்னுட்டு டிவில சீரியலையும் படத்தையும் பாத்துட்டு இருக்க. நீ மட்டும் எப்பவும் கிரிக்கெட் கிரிக்கெட் ஓடுத? கல்யாணத்துக்கு பிற பேட்டத்தோட காலை உடைச்சிருக்கேன். உடைச்சிருவியா? நிஜமாவா? என்ன தாத்தா? என்ன நொன்ன தாத்தா, உன்னை வீட்டுல ஏறி சோழி இருக்குன்னு சொன்னா இல்லையா? வரசா வாப்பா, உனக்கு போன் வந்திருக்கு. ஹலோ ஹலோ, மகேஷ் இருக்கானா? நீங்க யாரு? நான் உன் கூட படிச்ச பையன். இப்ப என்ன பண்ண, ஆள் வரும்போது இருந்தா அந்த பிரச்சனை இல்லை. தாத்தா என்னப்பா, என்ன சொன்னா? அவனுக்கு கம்பெனில இருந்து சேர சொல்லி லெட்டர் வந்திருக்கான். அதான் எனக்கு வந்திருக்கான்னு கேட்க ஃபோன் பண்ணிருக்கான். வேற உனக்கு ஏன்பா வரல? அவனுக்கு டவுன்ல உள்ள பசங்க, அவனுக்கு சாயங்காலமே வந்திருக்கும். நமக்கு நாளைக்கு தானே வரும். என்னமாமா? ஆமா. என்னப்பா இது, எல்லாருக்கும் வந்துட்டு இவனுக்கு மட்டும் வரலன்னா கதைக்குன்னு இருக்கா இல்லையா? இத்தனை வருஷம் கருமாயப்பட்டு காப்பாற்றி விட்டாச்சு. ஏதோ கடவுள் புண்ணியத்தில் இந்த வேலை கிடைச்சிருச்சுன்னா அவன் குடும்பத்தை அவன் காப்பாத்திட்டு போயிடுவான்னு நிம்மதியா இருந்தேன். சின்னையா என்ன யோசிக்கிற? விடுஞ்சினையா,
நல்ல காலத்துல லெட்டர் வந்தாலே 4 நாள் கழிச்சு தான் வரும். கிராமம் தானே, டவுனா, நாளைக்கு வந்துடும். சார், இளங்கோங்கிற பேருக்கு எதுவும் தபால் வந்திருக்கா? அப்படி எதுவும் வரலையே. இன்னைக்கு தபால் இனிமே தான் வரும். வேணா வெயிட் பண்ணி பாருங்க. சொல்லுங்க சார், என் கூட செலக்ட் ஆனவங்க எல்லாரும் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டாங்க. எனக்கு இன்னும் ஆர்டர் வரல சார். உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சார். வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட் நெகட்டிவ்னு வந்திருக்கு. உங்க ஃபேமிலியில் யாராவது கம்யூனிஸ்ட் பார்ட்டி மெம்பரா இருக்காங்களா? சார், முன்னாடி எங்க அப்பா இருந்தார் சார். கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இருக்கிறவங்களை ரெக்ரூட் பண்ணக்கூடாதுங்கிறது எங்க கம்பெனியோட பாலிசி. சார், நாங்க இப்ப எங்க அப்பா கூட இல்ல சார். அதுக்காக அவர் உங்க அப்பா இல்லைன்னு ஆயிடுமா? அதெல்லாம் எப்படி கம்பெனியில் ஒத்துப்பாங்க? ரூல்ஸ் ஆர் ரூல்ஸ். ப்ளீஸ் சார். சாரி, ஐ கான்ட் டு எனிதிங். இன்னும் 6 மாதம் ஆகட்டானே. அன்னைக்கு விசாரிக்க ஆள் வரையில் நீ வீட்டில் ஆள் இல்லை. அவன் என்ன தேடிட்டு போனான்னு என்னமோ. அது வரைக்கும் அங்கே இருந்து வேற வழிக்கு முயற்சி பண்ணலாம்ப்பா. இங்கிருந்து என்ன செய்ய போற? அதான் 6 மாசத்துல ஆர்டர் வரணும் சொல்லிருக்காங்கல்ல, பெறவதுக்கு அவனை வைத்திய. ஏன் சும்மா இருக்கிறத? உனக்கு என்ன தெரியும்? 6 மாதம் என்ன செய்வாங்க? கிரிக்கெட் விளையாடுவான், டீ கடைக்கு போவான், இல்லை வாட்சிக்கை சொல்லி சுற்றி சுற்றி விடுவான். வேற ஒன்றும் நடக்காது. இங்கே இருந்தால் ஒன்றும் வரக்கூடாது, பார்த்துக்கோ. நான் சொல்லதை சொல்லிட்டேன். வேற உன் பிரியம். அதெல்லாம் அவன் போவாமியா. நீங்க வந்து சாப்பிடுங்க. என்னத்தை சாப்பிட? பசியில் விடு. என்னத்த பசிக்கலங்கிய? இப்பதான் சோறு வேணும் சொன்னீங்க. எதுக்கு இப்ப மூஞ்சி தூக்கி வச்ச மாதிரி நிக்க? இந்த வேலை மட்டும் கிடைச்சிருந்தா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கும். கழுதை விடு. நாட்டுல இவன் ஒரு ஆள்கிட்ட மட்டும் தான் கம்பெனி இருக்கா? இவன் இல்லைன்னா இன்னொருத்தன். அதுக்கு இல்ல, தாத்தாட்ட இன்னும் 6 மாசத்துல ஆர்டர் வரும்னு சொல்லிட்டேன். அதான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஏ அப்பா, இன்னும் 6 மாசம் இருக்கு. அதுக்குள்ள என்னென்னமோ செய்யலாம். வண்டி எப்பண்ணே வரும்? 5 மணிக்கு வரும். நீங்க ரெடியா இருங்க. ஏய், உன் துணிமணிலாம் எடுத்து வச்சுக்கோ. இவளையும் கூட்டு போ. 10 நாளைக்கு இருந்துட்டு வரட்டும். நான் இருக்காங்க, நான் போகல. போவலையா? ஏ, அவ காலேஜ் போக வேண்டாமாப்பா? பரவாயில்ல, பரீட்சைக்கே போனாலும் பாஸ் பண்ண வைப்போம். காலேஜ் நம்ம காலேஜ் என்னதான்? படிக்கவில்லையே, சும்மா இருக்க விடாம அவ அங்க என்னத்துக்கு? ஏய், சொன்ன சரின்னு கேளுங்கண்ணே. சரி, இவங்கிட்ட போய் பேசிட்டு வள்ளுன்னு விடுதான். இந்தா உன் துணி எடுத்து வைப்போ. எல்லாம் உங்க நல்லதுக்கு தான் சொல்லுவேன். போங்க. பாத்துக்கடி, அவ வாழ்த்தனம் பண்ணி அங்கிட்டு இங்கிட்டு ஆடிட்டு இருக்க போறா. ஏ மாமு, என்ன தேடுதிய? 4 பைய எடுத்து வச்சேன், உன்னை காங்கல, அதான் தேடி. ஆமா, உங்களுக்கு இதே சொல்லியா போச்சு. இந்த மாவளக்கு பொருளை மறந்துட்டேன். ஏத்தா, ஒரு 8 போய் எடுத்து வந்துரு. ஓத்தா, போய் எடுத்துட்டு வா. எங்க உன்னை பார்க்காம போயிருவோன்னு நினைச்சேன். என்ன திடீர்னு ஊருக்கு? எங்க அண்ணனுக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போச்சா? எப்படி? இந்த பிள்ளை போட்டு கொடுத்துருக்கான். இத ஒரு வேலை செய்தான் பாரு. வாய் வார்த்தை பேசாத எத்தனை தடவை சொல்லிருக்கேன். அடங்க மாட்டியா நீ? பரவன அவன் சோழியை பார்த்துட்டு போக வேண்டியதானே. எவன் எவ்வளவு லவ் பண்ண இவனுங்களுக்கு என்ன? சரி வையாத. பிறகு என்னாச்சு? என்னாவும் எங்க அண்ணன் சும்மாவே கோட்டி வந்தாலேவான். இது குடுவானா? நீங்க இருக்காத, ஊருக்கு போன்ட்டா. 2 பேரையும் பிரிச்சு வச்சுட்டா மறந்துடுவாங்களாக்கும். எப்ப நீ திரும்பி வருவ? இப்பயும் 1 வாரம் ஆயிரும். ஏன்? இல்ல, நான் மெட்ராஸ் போறேன். எப்படியும் வேற வேலை தேடணும்ல. கண்டிப்பா போகணுமா? இங்கே இருந்து உன்னையே பார்த்துட்டு இருந்தா நல்லா தான் இருக்கும். கலப்ப பார்க்கணும்ல.
ரொம்ப விவரம் தான். அடிக்கடி லெட்டர் போடுன. ஏய் என்ன இது? நான் வேணா நீ திரும்பி வந்த பிறகு போட்டுமா? இல்ல பரவாயில்ல, நீ கிளம்பு. இல்லைன்னா இந்த மாதிரி இன்னொரு வாட்டி ஆள வேண்டியது இருக்கும். ஒரே ஒரு கண் பார்வை, ஒரே ஒரு மேத்தீன, அதை எண்ணி உயிர் வாழை நம்பி. ஒரே ஒரு கண் பார்வை, ஒரே ஒரு தீண்டல், அதை எண்ணி உயிர் வாழ்வே நன்பே. பிரிவு இல்லாத காதல், அது சுவர்கள் இல்லாத வீடு. இந்த உறவும் வாழ்க, பிரிவும் வாழ்க, வலிகள் வாழ்கவே. பிரிவு இல்லாத காதல், அது சுவர்கள் இல்லாத வீடு. இந்த உறவும் வாழ்க, பிரிவும் வாழ்க, வலிகள் வாழ்கவே. ஒரே ஒரு கண் பார்வை, ஒரே ஒரு மெய் தீண்டல், அதை எண்ணி உயிர் வாழ்வே நன்பே. மே கமிங் சார். என்ன சேலரி எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? மினிமம் ஒரு 10,000 சார். 10,000. நான் இந்த கம்பெனியில் ப்ரொடக்ஷன் மேனேஜரா 4 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன். என் சம்பளம் எவ்வளவு தெரியுமா? வெறும் 15,000 ரூபாய். நீங்க இப்பதான் படிச்சுட்டு வந்திருக்கீங்க, வெறும் டிப்ளமோ 10,000 ரூபாய் கேக்குறீங்க. எவ்வளவு சார் கொடுப்பாங்க? மேக்ஸிமம் 4,500. 6 months ஒன்ஸ் இன்க்ரிமெண்ட், அவ்வளவுதான் கொடுக்க முடியும் ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுக்கு. வெயில் காயும் செடிகள் தானே மழை தன்னை நேசிக்கும். உடல் தாண்டும் காதல் தானே உண்மை அன்பை யாசிக்கும். ஊரை விட்டு போனால் என்ன, உள்ளம் உன்னை பூசிக்கும். சிற ஒன்று வேண்டும் என்று சின்ன உள்ளம் நேசிக்கும். உன் பேரை சொல்லிக் கொண்டு உயிரை நான் கிள்ளிக் கொண்டு காற்றோடு பேசிக்கொண்டு வாழ்வேன் ராசாத்தி. கண்ணீரை மூடிக்கொண்டு கனவோடு பாடிக்கொண்டு காற்றோடு தேடிக்கொண்டு வாழ்வேன் கண்ணாளா. இடைவெளிகளின் வெளியிலே இரு இதயங்கள் எரியுதே. எரிவதிலும் சுகம் இருக்கு, எரியும் மெழுகும் மொழி வீசும். அடி நம்மை கண்டு கண்ணீர் சிந்தி கரைந்தே போனது மேகம். ஒரே ஒரு கண் பார்வை, ஒரே ஒரு மெய் தீண்டல், அதை எண்ணி உயிர் வாழ்வே நன்பே. எந்த பக்கம் பார்க்கும் போதும் அன்பே உந்தன் பிம்பங்கள். கண்ணில் ஏதும் கோளாறில்லை, கண்ணா என்னை நம்புங்கள். மேகம் ஏதும் சிந்தாமல் மண்ணில் என்ன ஈரங்கள். கண்ணே உன்னை காணாமல் கண்ணீர் செய்த சாரங்கள். ஊர் என்ன சொன்னால் என்ன, யார் என்ன சொன்னால் என்ன, இதயத்தின் ஆசை யோசை என்றும் நல்லாது. கை தீண்டல் வேண்டாம் பெண்ணே, கண் தீண்டல் போதும் கண்ணே. காலத்தின் கடைசி வரையில் ஜீவன் போகாது. உன்னை ஒரு முறை காணவே உயிர் முழுவதும் ஏங்குதே. நெஞ்சடியில் காணுகிறேன் நினைவே நினைவே நீங்க
மாட்டேன். இங்க பாரு, நான் சொல்லதை கேளு. நீ வேற ஒண்ணும் சொல்ல வேண்டாம். என்னைய கூட்டிட்டு போறேன்னு மட்டும் சொல்லு. எங்க அண்ணன் யாரையும் கூட்டு வந்து மாப்பிள்ளைங்க நாளை கழிச்சு நிச்சயம் பண்ண வராங்க. நம்மள பிரிச்சிருவாங்க பயமா இருக்கு. என்னால உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. இல்ல நான் சத்தே வருவேன். என் உசிரே போனாலும் சரி, உன்கிட்ட இருந்து என்னை யாரும் பிரிக்க முடியாது. இப்படிலாம் நடக்கணும் தானப்பா முதல்ல சொன்னேன். அந்த பிள்ளைக்கு தான் தெரியாது, உனக்கு தெரிய வேண்டாமா? தப்புதான். சின்ன வயசுல இருந்து எனக்கு எது வேணும் வேணான்னு கூட தெரியாது. நல்லது கெட்டது எல்லாத்தையும் நீங்க தான் பாத்துக்கிட்டீங்க. அந்த பிள்ளை விஷயத்திலே அப்படிதான். அமுதாவை இன்னைக்கு இல்ல, சின்ன பிள்ளையில இருந்தே நல்லா தெரியும். ஆனா என்னைக்கு நீங்க வேணான்னு சொன்னீங்களோ அன்னைக்கு நான் ஒதுங்கிட்டேன். உங்களுக்கே தெரியும், விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் சிரிச்சது கூட கிடையாது. வீட்டுல நீங்க, அம்மா, தங்கச்சி எல்லாரும் இருந்தும் மனசளவுல நான் தனியா தான் இருந்திருக்கேன். அப்படி இருந்த என்னைய முத சிரிக்க வச்சது அமுதாதான். அவ வேதனைப்பட்டு அழுவும் போது என்னால தாங்க முடியல தாத்தா. என்னப்பா இன்னும் தூங்கலையா? போய் படு. எல்லாம் சரிதான் சின்னையா. ஆனா மருத பாண்டி மாப்பிள்ளை வீட்டுல பேசி வந்துட்டான். அதான் எப்படி போய் பேசன்னு யோசிக்கேன். உங்களுக்கு தான் தெரியுமே, அவன் கொஞ்சம் இடிசண்டித்தனம் பிடிச்சவன். சரி, இப்பவே கல்யாணம்னா நம்ம சொல்றதுல நியாயம் இருக்கு. நீரு 2 வருஷம் பொருன்னு வேற சொல்லுவீரு. பிள்ளை வீட்டுக்காரன் எப்படி சம்மதிப்பான்? நம்ம வீட்டு பிள்ளையா இருந்தாலும் அப்படித்தானே சொல்லுவோம். எத்தனை வருஷம் ஆச்சு, படிக்கலும் சரி இப்பவும் சரி. மற்ற பிள்ளை மாதிரி அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. முத தடவையா வந்து நிற்க அதை செஞ்சு கொடுங்க. நம்ம செய்யணும் இல்லையா? அந்த பயம் முகத்தை பார்க்கும்போது சங்கடமா இருக்கியா? சரி விடுமையா, என்ன கல்யாணம் முடிஞ்சு போச்சு, நாளை போய் பேசுவோம். என்ன மகனே, வேலை நடக்கா? என்ன வரல? வாயா இருங்க. இருப்பா. இல்ல பரவாயில்ல. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். பேசலாமா இல்ல வேற எதுவும் சொல்லியிருக்கா? இந்த தவசி பிள்ளையை பார்க்க போனோம். நாளைக்கு வந்து இளையோல நிச்சயம் பண்ண போறாங்கல்ல. நாங்களும் அது விஷயமா தான் வந்திருக்கோம். நம்ம இளங்கோவுக்கு அமுதாவை பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். என்ன சித்தப்பா இது? நாளைக்கு நிச்சயம் சொல்லுதான் இன்னைக்கு வந்து பொண்ணு கேட்டு வரேன்னு சொல்லிட்டீங்க. நல்லாவா இருக்குது? இல்லப்பா, அது 2 ஒண்ணுக்கு ஒண்ணு பிரியப்பட்டு பழகிருச்சு. அது உனக்கே தெரியும்ல. எல்லாம் பேசி முடிச்ச பிறகு எப்படி மாத்துது? இன்னும் வெத்தலை கை மாறல இல்லப்பா. அது எப்படி சரியா ஒரு சித்தப்பா? அப்படிலாம் சொல்லாதப்பா, நீ நினைச்சா செய்யலாம். இந்த பாருங்க நம்பி, நிச்சயம் பண்ண வீட்ல வந்து இந்த மாதிரி பேசுறது நல்லதுக்குல சொல்லிட்டாமா. ஏமா நீ பேசாம இரு. என்ன தகுதி இருக்கு அந்த பயலுக்கு என் பிள்ளைய கெட்டதுக்கு? வாய் முடிச்சு மார்க்க மாட்டியா? ஆமா, வாய் முடிச்சு. நான் தான் பேசிக்கிட்டு இருக்கோம்ல. இந்த பாருங்க சித்தப்பா, நான் உடைச்சு பேசுவேன், தப்பா நினைக்காதீங்க. இவங்க பேரனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. ஏன்பா இப்படி பேசுத? அவனுக்கு என்ன படிப்பு இல்லையா, லட்சணம் இல்லையா? நீங்க படிக்க வச்சீங்க இல்லங்கள, ஆனா ஒரு வேலை சொல்லிக்கு போனாதான் அந்த படிச்ச படிப்புக்கு ஒரு மரியாதை இல்லையா? இந்த 2000 3000க்கு நான் வேலை பார்த்து என்னைக்கு அவன் முன்னேற சொல்லுங்க? உருப்படியா ஒரு சம்பாத்தியம் இல்லாம எப்படி ஒரு குடும்பத்தை வச்சு காப்பாற்ற முடியும்? அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா, வேற கெட்டிக்கார போய் தான் கெட்ட நேரம் அவனை இப்படி அழை விட்டுட்டு இருக்கு.
நீ ஒன்றா பாரு, கொஞ்ச நாள் பர்மனெண்ட் வேலைக்கு போயிடுவான். நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? அதை நம்பி எப்படி பண்ண முடியும்? சரிப்பா, அப்படியே நடக்காமல் போனேன்னா நாங்களாம் இருக்கோம்ல, பார்த்துக்கிட மாட்டோமா? சும்மா விட்டுருவோம். பாப்பிய நெசந்தான், ஆனா எத்தனை நாளைக்கு? நீங்க இருக்கிற வரைக்கும் பாப்பிய. நாளைக்கே உங்களுக்கு தான் ஆச்சுன்னு வச்சுக்கிடுங்க, கொம்பையா எல்லாத்தையும் அடிச்சு தெருவில் பத்தி விட்டுருவாரு. பிறகு எங்க வீட்டு பிள்ளையும் சேர்ந்துல தெருவில் நிற்கும். இல்லைன்னா வாழை வெட்டியா வீட்டுக்கு வரும், உங்க மகா மாதிரி. அவ்வளவு பெரிய மனுஷன் வீடு எழுப்பி கேட்டிருக்காரு, முடியாதுன்னு இருக்கான் அவன். பெரிய கவர்னர் வேலை பார்க்காரு, படிப்பும் கிடையாது, ஒரு இளவும் கிடையாது. இவெல்லாம் சம்பாதிக்கும் போது நம்மளாம் சம்பாதிக்க மாட்டோம்டா. திறக்கும் போது என்ன காசு பணத்தோடைய பிறந்தான், எல்லாம் இடையில வந்து தானே. ஏன் நம்மகிட்டே வராதா? இவங்கிட்ட எல்லாம் மரியாதை போய் பேசினா ஒன்னும் நடக்காது. நீ வா இங்க பாருடா, ஆசைப்பட்ட பொண்ணை கட்டணும்னா காசு இருக்கணும், இல்லைன்னா என்ன பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நிக்கணும். ரெண்டும் இல்லைன்னா நமக்கு எதுக்கு லவ்? வா. கிழிஞ்சிருக்கு பாரு. புது மாப்பிள்ள வீட்டுல ஜாலியா ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? இப்படி சம்பாதிச்சு என்ன பண்ண போறீங்க? நீங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் மருதபாண்டி ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டாரு. எனக்கு மட்டும் இல்ல, எங்க அப்பா அம்மாக்கும் இது தெரியும். இந்த காலத்துல யார் கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணாம இருக்கா? நான் கூட தான் ஒரு பிள்ளைய லவ் பண்ணேன், இப்ப வேற கல்யாணம் பண்ணலையா? அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு அப்படி இருக்கும், போக சரியாயிரும். அமுதாவும் நானும் ஏதோ விளையாட்டுக்கு பழவல, அவ என் மேல உசிரியே வச்சிருக்கா. என்ன தவிர வேற யாரையும் அவளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படி இருக்கையில நீங்க அவளை கல்யாணம் பண்ணிட்டு எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? என்ன பிரதர், சினிமா டயலாக்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் சும்மா, காசு இருந்தா போதும் பிரதர், சந்தோஷம்லாம் தானா வரும். கிளம்புங்க. உங்களுக்கு வேணா காசு பெரிய விஷயமா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு அப்படி இல்ல. எனக்கும் அமுதாக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். இதுக்கிடையில எவன் வந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. என் அமுதாக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என்ன வேணாலும். இங்க பாருங்கடே, இளங்கதா ஓடியாரா? என்னடா ஆச்சு? எல்லாரும் கொஞ்சம் வாங்கடே. அடி அடி போடுறா, கல்லுடா, போடுறா. என்னடா பிரச்சனை உனக்கு? நீர் பெரிய மனுஷன் வச்சிருக்காரு. அன்னைக்கே சொன்னேன் இல்லையா, பொண்ணு கொடுக்க இஷ்டம் இல்லன்னு. யோ, ஒழுங்கா இருக்க சொல்லும். தெரியும் என்ன பத்தி? இன்னொரு வாட்டி என் குடும்பத்துல வந்து இடைஞ்சல் பண்ணா சங்காரத்துல வருது. உடனே ஃபாரின் போறது நடக்கிற காரியமா? சிங்கப்பூர் என்ன பக்கத்துலயா இருக்கு? ஒரு 3 மாசம் டைம் கொடுங்க, அனுப்பிச்சு விட்டுருவான். பணத்தை மட்டும் கரெக்டா கொடுத்துட்டா ஏஜென்ட் வேலையை முடிச்சு கொடுத்துருவான். நம்பலாம், நான் கேரண்டி. பணத்தை பத்தி பிரச்சனை இல்ல, எப்படியாவது பெறட்டுருவேன். அவனை அனுப்பி வைக்கணும், சீக்கிரம் அனுப்பி வைக்கணும். லட்சக்கணக்கில் பணம் செலவாகுமே, எப்படியா செலவு பண்ண போறீரு? கிணத்துல ஒரு பகுதியை வித்துடலாம்னு இருக்கேன். யோ, என்னையா சொல்றீரு? ஏற்கனவே வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை, இதுல நீர் வேற, எப்படி கொம்பையா சம்மதிப்பான்? அவன் சம்மந்தம் எனக்கு எதுக்கு?
என்னையா நீ பாட்டுக்கா புதுசா ஒரு வழக்கத்தை உண்டு பண்ணிதீரு? பொன்னடி பிள்ளைக்கு எப்படி சொத்து கொடுக்க முடியும்? எப்படி ஊர்ல சம்மதிப்பான்? நாளைக்கு இதுல ஒரு பிரச்சனைனா ஊர்க்காரன் எப்படி உனக்கு சப்போர்ட் பண்ணுவான்? என்னடா பொன்னடி புள்ள? பொம்பளை புள்ளைய நான் தவிட்டு வாங்கிட்டு வந்தேன். நான் பெத்த புள்ள, என் பேரன் பேத்திங்க. நல்லது கெட்டதுன்னா நான் தான் பார்க்கணும். அந்த மருதுபாண்டி பையன் என்ன பேச்சு பேசினா உனக்கு தெரியுங்களா? ஈரக்குள கொதிக்கியா? அந்த பையனுக்கு ஒரு வீடு வசலாம் தர இந்த பேச்சு பேசுனா நான் இருக்கிற காலத்துல அவனை நிப்பாட்டி காட்டுறா. ஊர் பையன் பேசுதான் பேச்சு. ஏன்னா நான் செத்தா 4 பேர் தூக்க வர மாட்டான் அதானே? வராட்டி போறான்டா. என் பேரன் இருக்கான்டா, அவன் பார்த்துக்கிடுவான். சென்னையா இல்லையா சொன்னா கேளுவையா? சென்னையா வருகிற விரோதி ஆண்டு பங்குனி மாதம் 7ஆம் தேதி சொக்கம்பட்டி கிராமத்தில் வசிக்கும் திரு செந்தூர் பாண்டியன் அவர்களது இளைய குமாரன் சந்திரசேகருக்கும் சிங்கிலிப்பட்டி கிராமம் தெய்வ திரு சண்முகா தேவர் அவர்களின் இளைய குமாரத்தி அமிர்த செல்விக்கும் திருமணம் செய்வதென்று தீர்மானித்து இருவீட்டார் சம்மதத்துடன் நிச்சயம் செய்யப்படுகிறது. அமுதா கல்யாணம் பேசினபடி நடக்க தான் போகுது. கோயிலில் நாற்கால் நட்டினதுனால தான் அமுதா அவங்க வச்சிருக்காங்க, இல்லைன்னா ஊருக்கே கூட்டிட்டு போயிருப்பாங்க. அல்லி, எனக்கு கொஞ்சம் பணம் ரெடி பண்ணி தர முடியுமா? அது பரவாயில்ல, பண்ணிடலாம். ஆனா என்ன செய்ய போற சொல்லு. அமுதாவை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ண போறேன். என்னடே சொல்ற? வெள்ளிக்கிழமை கோயில் கூட. அன்னைக்கு ஊருக்காரங்க எல்லாரும் கோயில தான் இருப்பாங்க. சாம கூட முடியத்துக்குள்ள அமுதா வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா போதும், யாருக்கும் தெரியாம போயிடலாம். அதுக்கு இல்லடே, தாத்தா வேற நீ ஃபாரின் போக ஏற்பாடு பண்ணியிருக்காரு. 2 லட்சம் பணத்தை வேற ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. கொஞ்சம் பொறுமையாரு, என்ன பண்ணுதுன்னு யோசிப்போம். யோசிக்கிறதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. தாத்தா கிட்ட எப்ப வேணா நல்ல பேரை வாங்கிக்கலாம், காசு பணத்தை எப்ப வேணா சம்பாதிச்சுக்கலாம். ஆனா இப்ப விட்டுட்டேனா என் அமுதா என்னைக்குமே எனக்கு கிடைக்க மாட்டா. நீ நான் சொல்ற மாதிரி செய்யலே, மத்ததை நான் பாத்துக்கிடுவேன். அமுதா, ஹலோ அமுதா, என்னாலும் சரி நான் வந்துருவேன். எப்படியாச்சும் என்ன கூட்டு போயிரு. அமுதா, ஹலோ அமுதா, என்னாச்சு? ஹலோ ஹலோ, குடும்பத்தை கேவலப்படுத்த நினைச்சிட்டு இருக்கியா? பொட்ட பிள்ளைய கை நீட்ட கூடாதுன்னு பாக்குற, இல்லன்னா தோலை உரிச்சிருவேன். என்ன தகுதி இருக்கு அவனுக்கு? எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, அது போதும். அவங்கிட்ட என்ன கண்டறி? உருப்படியா ஒரு வேலை இருக்கா? குடியிருக்க ஒரு வீடு வச்சிருக்கா? ஊர்ல வீடு இருக்கிற மட்டும் தான் கல்யாணம் பண்ணாங்களோ? இங்க பாரு, உன்னோட நல்லதுக்கு தான் சொல்லுதேன். இன்னைக்கு இப்படித்தான் இருக்கும், நாளைக்கு ஒரு பிள்ளை குட்டி ஆனப்பறம் தான் தெரியும். ஏன் இந்த மூத்த மாதிரி கஷ்டப்பட போறியா? எனக்கு அப்படி ஒரு நிலைமை வராது. அப்படி வந்தாலும் ஓட்ட வந்து நிக்க மாட்டேன். சிறுக்கு புள்ள பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு இருக்க. இவளை கோயில் கூட முடிகிற வரைக்கும் வெளியில விடாத, புரியுதா? தங்க காவடி எடுக்கிறோம் சாமி, எங்க வாழ்வுக்கு வரம் கொடுங்க. சாதி சனமெல்லாம் பொழைக்கணும் சாமி, சின்னஞ்சிறுசுக்கு வழி விடுங்க. மதுரை வீர சுடல மாட வழித்துணையாக வாங்க வாங்க. மதுரை வீரா சொடல மாடா பழித்துணையாக வாங்க வாங்க. வாழாத பிஞ்சுகளை உங்க வாயார வாழ்த்திடுங்க. பொல்லாத பகை முடிக்க 2 பூமாலை சூட்டிடுங்க. ஈயோடு எறும்புகளும்
அங்க இஷ்டம் போல் வாழுதுங்க. ஆனாலும் ஆணும் பொண்ணும் தினம் அல்லாடி போகுதுங்க. சுட சுட மலை அடிக்குது சொடலமான காட்டுக்குள்ள, சின்ன சின்ன குருவி ரெண்டு ரெக்கை அடிக்குது கூட்டுக்குள்ள, பருவாங்க அணிஞ்சிருக்குது படிகள கண்ண வீட்டுக்குள்ள, துணிஞ்சே முடி வடிக்கணும் துணிஞ்ச நெஞ்சில குத்தமில்ல. சுட சுட மலை அடிக்குது சொடலமான காட்டுக்குள்ள, சின்ன சின்ன குருவி ரெண்டு ரெக்கை அடிக்குது கூட்டுக்குள்ள. புத்தம்புது நெல் குத்தி பொங்க வைப்போம், இங்க ஏழசனம் எல்லாரும் திங்க வைப்போம். நல்லது கெட்டது எல்லாமே சொல்லி வைப்போம், மரங்கொடுக்கலையா சாமி தலைய கிள்ளி வைப்போம். மாசம் மூணு மழை பெய்ய வேணும் சாமிகளே, எங்க சாமிகளே. ஆணும் பொண்ணும் அன்பாக வேணும் தெய்வங்களே, எங்க தெய்வங்களே. பொண்ணுங்க அணிகின்ற புது மஞ்சத்தாலி வாழ்வெல்லாம் நிலையாக அருள் பாலிங்க. பூச்சூடும் மணவாளன் புகழோடு வாழ வயதான தெய்வங்க வழிகாட்டுங்க. அன்பு கொண்ட உள்ளத்துக்கு அக்க போரு, ஒரு தீக்குச்சிக்கு தாங்காது வைக்க போரு. சுற்றியுள்ள சாதி சனம் ஒத்து பாரு, நீ சொந்த காலில போதும் நிக்க பாரு. நீதி நாயம் தவறாகி போனால் வாதாடுவோம், இன்னும் போராடுவோம். பந்தம் மாசம் சிறையாகி போனா படி தாண்டுவோம், சும்மா பறந்தோடுவோம். ஊரெல்லாம் பயிர் வாழ மழை காட்டும் சாமி, உறவெல்லாம் உயிர் வாழ வழிகாட்டையா. கொடுமீச கொடுபாடு போதாது சாமி, கூடாத பகையெல்லாம் பலி போடையா.
என்னடா வந்தோடனே கிளம்பிட்ட? ஆமா சித்தப்பா, இந்த பிள்ளையில கூப்பிட தான் வந்தேன். ஊர்ல ஏகப்பட்ட சோழி கிடக்கு. பேர புள்ள நல்லா வளர்ந்துட்டான். ஏய், வண்டியில வேணா கொண்டு போய் விட்டுமாடா? இல்ல வேண்டாம் சித்தப்பா, பஸ் வந்துரும், நான் அதுலயே போறேன். சரி சரி. இளங்கோ எப்படி இருக்காவ தாத்தா? நல்லா இருக்காவல? எப்போ ஊருக்கு வரவ? யாத்தே, என் புள்ள எல்லாம் வந்திருக்கா, என் ராசா. ஐயா, ஐயா, எப்படியா இருக்க? வாயா வாயா, என் பிள்ளை வந்துட்டா. தாத்தா,
தாத்தா பாகமுள்ளப்பா நீங்க பத்து செல்ல மகன் ஒரு மகனும் பொந்தலையும் நோகதன்று பொந்தலையும் நோகதன்று அந்த போலீசார் கச்சேரியில என்ன பத்த பாசமுள்ளப்பா நான் ஒரு மகனும் புதுத்தையிலும் வாங்கி வந்தேன் நீங்க இல்லா வாகனிலே என்ன பத்த பாசமுள்ளப்பா நீங்க இல்லாத வாசல் எனக்கு சமுத்திரத்து கூட்டம் இன்னைக்கு சந்தன ரங்கு பெட்டி என்ன பத்த பாகம் உள்ளப்பா நீங்க சாஞ்சிருக்கும் மேகப்பட்டி நாங்க தங்க மக்கா அழுது வந்தா தங்கமாக்க அழுது வந்தா இன்னைக்கு தங்க மணி அடிக்கும் நீங்க போய் தங்குமிடம் பூமணக்கும் இப்போ உனக்கு சந்தோஷமா? உங்க தாத்தா இன்னும் கொஞ்ச நாள் நல்லா இருக்க வேண்டிய மனுஷன். உன்னைய பார்க்கணும் ஏங்கித்தான் இவ்வளவு சீக்கிரம் செத்தாரு. வெளிநாட்டுக்கு போன, சம்பாரிச்ச, வீடு கட்டின எல்லாம் சரி. ஆனா ஊருக்கு வரணும்னு ஆசையே இல்லையா? உங்க அம்மா தங்கச்சி எல்லாம் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. சரி அதை விடு. உங்க தாத்தாவை பார்க்கணும்னு கூட உனக்கு ஞாபகம் இல்லையா? அப்படி ஊருக்கு வராம என்ன சாதிச்ச நீ? ஊருக்கு வந்து என்ன பண்ண போற? உனக்கு ஒரு கல்யாணம், குடும்பம் இதெல்லாம் வேண்டாமா? என்னால உன்னைய மாதிரி எல்லாம் ஒருத்தனை நினைச்சிட்டு இன்னொருத்த கூட வாழ முடியாது. நான் உன்னை உண்மையா லவ் பண்ண. உனக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? என் தாத்தா என் குடும்பம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்தேன். நீதான் வேணும், நீ மட்டும் தான் வேணும்னு வந்து நின்ன. அன்னைக்கு விடிய உனக்காக காத்துட்டு இருந்த. கடைசியில எனக்கு ஏமாத்திட்டல நீ. உனக்கு உன் குடும்ப கௌரவம், உன் சந்தோஷம் தானே முக்கியமா போச்சு. நான் முக்கியம் நினைச்சா வந்திருப்பல்ல நீ. அது எப்படி ஒருத்தன் கூட பழகிட்டு இன்னொருத்தன் கூட வாழ முடியுது பொம்பளைங்களால? வாழ்ந்தா உன் கூட தான், நீ இல்லனா செத்துருவேன் அப்படின்னு சொன்ன நீ என்ன விட்டுட்டு போயிட்ட. இனிமே எவ்வளவு நம்புறது?
யாரை கல்யாணம் பண்றது? நான் உன்னை ஏமாத்திட்டு போனேன்னு உனக்கு தெரியுமா? அன்னைக்கு ராத்திரி நான் வந்தேன். உன் கூட வாழத்தான் அன்னைக்கு ராத்திரி உயிருக்கு பிடிச்சு ஓடி வந்தேன். மதுவி, கதவு திறங்க. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா உள்ள போய் உட்காரு. உங்க அண்ணன் வந்தாலும் தோலை உரிச்சு போடுவாராமா. கதவு திறங்க, இல்லன்னா வெட்டிடுவேன். என்னடா கேடச்சிருக்கேன்னு நினைச்சுக்கிட்டியா? கதவெல்லாம் திறக்க முடியாது, முடிஞ்சா அதை வெட்டிக்கோ. கதவு திறங்க, இல்லன்னா இங்கே இடத்துல செத்துருவேன். ஐயோ யாசே, ஏய் ஏய் ஏப்ல கத்தி கேடு போடு. சொன்னா கேடு. கதவு திறங்க, இல்ல அறுத்துருவேன். நான் என்ன பண்றேன், என்ன செய்றேன்? கண்டிப்பா அறுத்துருவேன். ஏப்ல சும்மா இருப்பல, நான் வரேன். எவ்வளவு வேண்டாம், சொன்னா கேடு. கத்தி கேடு போடு. ஏப்ல சொன்னா கேடு. ஏய் ஏய் கதை போடுறே. ஐயோ சொல்ல மாட்டேங்கிறே, என்ன செய்றேன்? ஏப்ல எங்க போனாலும் உங்க அண்ணன் விட மாட்டாரு. சொன்னா கேளு, போகாதே. விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து என் வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசாதவன் இப்ப என் பேச்ச கேட்க மாட்டாங்க. வெளிநாட்டுல வேலை வாங்கி தர்றதுக்கு ஆள் ரெடியா இருந்தோம், போக மாட்டாங்க. எல்லாம் உனக்காக. அவன் ஆத்தாவை பத்தி உனக்கே தெரியும். அவன் அப்பங்கிட்ட சித்திரவதைப்பட்டு சீரழிஞ்சு வந்திருக்கா. இங்க வந்த என் மாமா அவளை நிம்மதியா இருக்க விடல. எப்ப அடிச்சு வரட்டும்னு காத்துட்டு இருக்கான். ஏதோ அந்த பையன் தலையிடத்த பிறகுதான் அவன் நல்லா இருப்பான்னு நம்பிட்டு இருக்கேன். இப்ப நீங்க 2 பேரும் ஓடி போயிட்டா அவன் ஆத்தால தங்கச்சி தெருவுல தான் நிக்கணும். அவங்க 2 பேர் தலையெடுத்தும் உன் கையில தான் இருக்குதா. அவன் குடும்பம் நல்லா இருக்கணும். போயிருந்தா தயவு செய்து அவனை விட்டுட்டு உன் காலில் தயவு செய்து போயிரு போயிரு. நீ நல்லா இருக்கணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும். உன்னை விட்டுட்டு போனேன், உன்னை ஏமாத்திட்டு போனேன். என்னைய தப்பா நினைக்காத, என்னால தாங்க முடியாது. உனக்கு மட்டும்தான் வேதனையா, எனக்கு இல்லையா? நானும் தானே லவ் பண்ணேன். உன்னை ஏமாத்திட்டு இன்னொருத்தனோட வாழதுன்னு சாதாரணமா சொல்லிட்டு நீ வாழ்நாள் பூரா ஒரு பொண்ணை நினைச்சிட்டு ஒரு ஆம்பளையில தனியா வாழ முடியும். ஆனா ஒரு பொம்பளைக்கு அப்படி இல்ல. மனசுக்குள்ள ஒருத்தனை வச்சுட்டு இன்னொரு ஆள் கூட குடும்பம் நடத்துறது எவ்வளவு பெரிய சித்திரவதை தெரியுமா? இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு பார்த்தேன். ஆனா நீ என் மேல உள்ள கோவத்துலதான் ஊருக்கும் வராம கல்யாணமும் பண்ணாம இருக்கேன்னு எனக்கு தெரியும்.
என் மேல கோவப்பட்டுக்கோ வஞ்சிக்கோ, அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா கடைசி வரைக்கும் தனியா இருப்பேன்னு சொல்லி என்ன சித்திரவதை பண்ணாரு. இனிமேல் உன்னை எப்ப பாப்பேன்னு தெரியாது. ஆனா நான் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சா உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கோ. நீ சந்தோஷமா இருந்தா நான் நிம்மதியா இருப்பேன்.